கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 8ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தீபா பாட்டு பாடுறதை காமிக்கிறாங்க. தீபா ரொம்ப அருமையாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. தீபா பாட்டு பாடுறதை பார்த்துட்டு அங்கே உள்ள எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் வந்துட்டு மீனாட்சியை காமிக்கிறாங்க. மீனாட்சி மைதிலி கிட்ட சொல்கிறாங்க, தீபா இத்தனை நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அந்த துங்கா கிட்ட சிக்கி, அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, இப்போ தீபா பாடுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் மீனாட்சி, இத்தனை நாள் நடந்ததை பார்த்தா ஏதோ கனவு மாதிரி இருக்கு. தீபா வந்துட்டு பாட்டு பாடாமல் இங்கே வந்ததும் தீபா கண்டிப்பாக பாட மாட்டா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தீபா பாட்டு பாடுறத பார்த்தா இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே ஒரு நிமிஷத்துல பறந்து போச்சு கஷ்டமெல்லாம். இனிமே தீபாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தீபா இனிமே அவள் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு மீனாட்சியும், ஆமா மைதிலி, இனிமே தீபாவுக்கு எந்த கவலையும் இல்லை, அவள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஹாப்பியா இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தீபா பாட்டு பாடுறது எல்லாமே ஒரு மார்க்கமா இருக்கு. என்னன்னா, மடி மீது சாய்த்து இறப்பேனே என்னமோ சொல்லிட்டு ஒரு லைனை பாடுறாங்க. அதை பார்த்ததோட கார்த்தி வந்துட்டு கொஞ்சம் டவுட் படுறாரு. அதுக்கப்புறம் சீனஸ் பண்ணி அந்த டாக்டரை காமிக்கிறாங்க. டாக்டர் வந்துட்டு ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க நேராக சரஸ்வதி சபாவுக்கு. அப்போ சரஸ்வதி சபா வந்துடுது. அப்போ ஆட்டோவை நிப்பாட்டிட்டு ஆட்டோக்காரர்கிட்ட, அண்ணா ஒரு நிமிஷம் எங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்துட்டு நேராக அந்த மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தீபா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. தீபா பாட்டு பாடுறதை பார்த்துட்டு டாக்டர் ஷாக் ஆகுறாங்க. இன்னும் இதே தீபா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, இவங்க பாட்டு பாடுறது எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு சக்தியை தேடுறாங்க. சக்தி வந்துட்டு அந்த சிஸ்டர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் ஓடி வந்து நேராக சக்தியை பார்க்குறாங்க. சக்தி நேராக டாக்டரை பார்த்துட்டு, டாக்டர் இங்கே என்ன பண்ணுறீங்க, கச்சேரியை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, சக்தி உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னதோட சக்தியும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டாக்டர் பின்னாடி வெளியில் போகிறாங்க. அங்கே போனதோட சக்தி கேட்குறாங்க, சொல்லுங்க டாக்டர் என்னாச்சு, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, சக்தி தீபா பாட்டு பாடுறாங்கல்ல, அவங்க பாட்டு பாடுறத நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு சக்தி அதிர்ச்சி ஆகுறாங்க. சக்தி சொல்றாங்க, டாக்டர் இப்பதான் டாக்டர் தீபாவை பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாரு சக்தி, தீபா பாட்டு பாடக்கூடாது, தீபா பாட்டு பாடுறத உடனே நிப்பாட்டியே ஆகணும், இல்லைன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க, அன்னைக்கு தானே தீபாவை செக் பண்ணி பார்த்துட்டு தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களோட பழைய விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்தினா போதுன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் நாங்கள் இந்த சரஸ்வதி சபாவையே ரெடி பண்ணோம், என்னதான் நடக்குது டாக்டர் அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாரு சக்தி, நான் அன்னைக்கு கூட தீபாவை ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு போனேன்னு. அப்போ ரிப்போர்ட்ஸ் வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்ததோட எனக்கு ரொம்ப ஷாக்கு. சரி, அந்த ரிப்போர்ட்ஸை அனாத ஆசிரமத்தில் கொடுத்துட்டு நீ சரியாக கவனிச்சுப்ப தீபாவை அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். கடைசியில் பார்த்தா தீபா பாட்டு பாடுற மாதிரி ஒரு போஸ்டரை பார்த்தேன். அதை பார்த்ததோட எனக்கு ரொம்ப ஷாக்கு. என்ன இது, தீபா பாட்டு பாட போகிறாளா, தீபா பாட்டு பாடக்கூடாது, தீபா பாட்டு பாடுனா ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்ட்டு உன்னை வார்ன் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, தீபா மேடம் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்களே, எப்படி வந்துட்டு அவங்கள நிப்பாட்டுறது அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு, தீபா பாட்டு பாடக்கூடாது, அவங்க பாட்டு பாடுனா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் அவங்களுக்கு மூளைக்கு போகிற நரம்பு ஒன்று பாதிக்கப்படும், அதனால அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாக இருக்குது, அதனால நீ போயிட்டு எப்படியாவது இந்த கச்சேரியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த சக்தி சொல்கிறாங்க, எப்படி மேடம் இந்த கச்சேரியை நிப்பாட்ட முடியும், தீபா மேடம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, நீ எப்படியாவது போய் நிப்பாட்டு அப்படின்னு சொன்னதோட சக்தி இங்கேருந்து வராங்க. சரி, நம்ம கார்த்திக் சாருக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் தீபா வந்துட்டு ஹை பிச்சில் பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சக்தி டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, தீபா மேடம் ஆல்ரெடி ஹை பிச்சில் பாட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு. இன்னொரு பக்கம் தீபா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு மூக்கில் ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை கார்த்தி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. இருந்தாலும் தீபா அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு திரும்ப பாட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு அபிராமியும் அவங்க அம்மா ஜானகியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு தீபா பாடுறத ஆரவாரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இதுதான் சரியான நேரம் தீபாவை ஷூட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு கையில் துப்பாக்கி எடுக்கிறாங்க. அப்போ ரசிகர்கள் டக்குன்னு எந்திரிச்சதுனால ஐஸ்வர்யா கையில் இருக்கிற துப்பாக்கி டக்குன்னு கீழே விழுந்துருது. துப்பாக்கி கீழே பார்த்ததோட பக்கத்தில் இருந்த ரசிகர்கள், ஐயோ துப்பாக்கி கிடக்கு, யாரோட துப்பாக்கின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறது தான் நல்லது அப்படின்ட்டு மெதுவா அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க.
யாருக்கும் தெரியாம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடும் பொழுது டக்குன்னு கால் தடுக்கி கீழே விழுகிறாங்க. அப்பன்னு பார்த்து போலீஸோட வேனு வந்து நிக்குது. போலீஸ் வந்துட்டு நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து, ஏய் என்ன தப்பிச்சு போகலான்னு பாத்தியா, இதுக்கப்புறம் உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் தீபாவை காமிக்கிறாங்க. தீபாவோட மூக்குல இருந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு கார்த்தி ஓடி போய் தீபாவை தாங்கி பிடிக்கிறாரு. ஐஸ்வர்யா போலீஸை பார்த்ததோட பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டக்குன்னு சரவணன் சொல்றாரு, அவளை பிடிங்க அப்படின்னு. அப்ப அந்த ஐஸ்வர்யாவை போலீஸ் பிடிக்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்னை விடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, இதுக்கப்புறம் நீ எப்படி தப்பிச்சு போறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்ப அருணும் ஆனந்தி வெளியில வராங்க. அருண் ஐஸ்வர்யாவை பார்த்ததோட ஐஸ்வர்யாவை ஓங்கி அறையிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இப்ப எதுக்கு நீ என்ன அடிச்ச அப்படின்னா. அருண் சொல்றாரு, உன்னை கொல்ல நுண்டி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்க போக ஆனந்த் தடுக்கிறாரு. அருண் சொல்றாரு, அண்ணா என்னை விடுனா, இவளுக்கெல்லாம் வந்துட்டு பாவம் புண்ணியமே பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கைய அழிச்சா இப்ப என் தம்பியோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறா. இவளையெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. இவளை இப்ப உயிரோட விட்டனா மறுபடியும் மாறு வேஷத்துல வந்து நம்ம குடும்பத்தை ஏதாவது பண்றதுக்கு வெயிட் பண்ணுவா. அதுக்கு முன்னாடி நாளே இவளை தீத்து கட்டியறா அப்படின்னு சொல்ல, அப்ப ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு அருண், அவசரப்பட்டு முடிவெடுக்காத. இவளை கொலை பண்ணிட்டு அப்புறம் நீ ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அருண் சொல்றாரு, இவ வெளியில இருந்தானா அது நமக்கு தான் பிரச்சனை. அதனால இவளை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க அருண், கோர்ட்டே ஏற்கனவே வந்துட்டு இவளுக்கு ஆதரவா இருக்கு. அதனால நம்ம எப்படியாவது வந்துட்டு இவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா நேரா அருணை பார்த்து, இங்க பாரு அருண், இப்ப என்ன போலீஸ் பிடிச்சிட்டதா நீ சந்தோஷப்படாத. நான் கண்டிப்பா ஒரு நாள் வெளியில வருவேன். வெளியில வந்து உன் குடும்பத்தை வச்சு செய்வேன். அந்த கார்த்தியையும் தீபாவையும் என் கையால கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு. அருண் சொல்றாரு, பாத்தியா எப்படி பேசுறத, இவ கண்டிப்பா திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, இவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அருண் சொல்றாரு, ஆமா இவளை பிடிச்சி இழுத்துட்டு போங்க, இல்லைன்னா இங்கேயே நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யாவை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு போலீஸ் வேன்ல ஏற்றி கொண்டுட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா மயங்கி கார்த்தி மடியில கிடக்குறாங்க. அப்ப தீபாவோட மூக்குல இருந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு அபிராமி அதிர்ச்சியாகி, என்னப்பா இது, தீபாவோட மூக்குல இருந்து ரத்தம் வருது, சீக்கிரம் தீபாவை ஹாஸ்பிட்டல் தூக்குப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி தீபாவை, வாங்க தீபா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி தூக்க, அப்ப தீபா டக்குன்னு, ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்கறாரு, என்ன தீபா இப்படி பேசுற, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, சார் எனக்கு ஒன்றும் பண்ணல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படி போனாலும் உங்க மடியில தானே நான் இறக்க போறேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு மீனாட்சி சொல்றாங்க, தீபா என்ன தீபா இப்படி பேசுற, அமைதியா இரு, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, ஆமா என் மருமகளை ஹாஸ்பிட்டல் தூக்கு கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தி மறுபடியும் தீபாவை ஹாஸ்பிட்டல் தூக்குறதுக்காக தூக்குறாரு. ஆனா தீபா வர முடியாது அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருமா தீபா, ஏமா இப்படி பேசுற, நீ வா ஹாஸ்பிட்டல் போகலாம், உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, அத்தை என் விதி எப்ப முடியுதுன்னு எனக்கு தெரியாத அத்தை அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஏன் தீபா இப்படி பேசுற, நீ பேசுறத பார்த்தா பெத்த வயிறு கலங்கி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழுக்குறாங்க. அப்ப தீபா வந்துட்டு 4 பக்கட்டும் சுத்தி பார்த்துட்டு, அப்பா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதான் தர்மலிங்கம் இறந்துட்டாரு, ஆனா தீபாவுக்கு தெரியாது. அப்ப மைதிலி சொல்றாங்க, அவர் வெளியில போயிருக்காரு அப்படின்னு. அப்ப தீபா நேரா மைதிலியை பார்த்து, நீங்க தான் அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு. மைதிலி சொல்றாங்க, ஏன் தீபா இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு அமைதியா இரு அப்படின்னு. மீனாட்சி சொல்றாங்க, இங்க பாரு தீபா அமைதியா இரு, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. அப்ப தீபா நேரா மீனாட்சியை பார்த்து, இங்க பாருங்க, நீ தான் அத்தை எப்படியாவது நல்லபடியா பாத்துக்கணும். ஐஸ்வர்யா அக்கா கண்டிப்பா திருந்த மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க ஒரு ஆளுதான் அந்த வீட்டுல, அதனால நீங்க எப்படியாவது பத்திரமா அத்தையை பாத்துக்கணும் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, ஏன்டி இப்படி பேசுற, கொஞ்சம் அமைதியா இருடி அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, தீபா எதுவும் பேசாதம்மா அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அமைதியாகிடுவேம்மா, அப்ப நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தீபா என்ன தீபா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு. அப்ப தீபா நேரா அபிராமியை பார்த்து, அத்தை ஆரம்பத்துல நீங்க ஏத்துக்கலனாலும் அதுக்கப்புறம் நீங்க என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க உங்களுடைய அன்பை எனக்கு கொடுத்தீங்க, நீங்க என்னோட மகளா தான் பாத்துக்கிட்டீங்க, எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுருக்கீங்க, அதெல்லாம் நான் இன்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க வந்துட்டு என்னை ஒரு மகளா தான் பாத்துக்கிட்டீங்க, அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்களுடைய அன்பு பாசம் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அழுகுறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, என்ன தீபா இப்படி பேசுற, நீ வா ஹாஸ்பிட்டல் போகலாம், கார்த்தி தீபாவை ஹாஸ்பிட்டல் தூக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா தீபாட்ட, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தீபா சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கு எதுவும் ஆகாது, உங்க மடியிலேயே உயிர் போகணும்னு இருந்திருக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நான் வந்துட்டு ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு வரும் பொழுது நான் உங்க மேல ரொம்ப ஆசை வச்சேன், ஆசைப்பட்டவங்களே எனக்கு கணவனா வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நிறைய தவறுகள் நடந்தாலுமே வந்துட்டு நீங்கள் என் மேலே முழு நம்பிக்கை வச்சு என் மேலே பாசம் காட்டுனீங்க. அன்பு பாசம் காட்டி எங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்ததோட என் குடும்பத்துக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? பொண்ணை மட்டும் இல்லாமல் பொண்ணோட அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிற மாதிரி எத்தனை பேருக்கு குணம் கிடைக்கும்? நீங்கள் அதையும் பார்த்துக்கிட்டீங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு திறமை இருக்குன்னு தெரிஞ்சு என் திறமையை ஆதரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா நிறையவே சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. அப்போ கார்த்தியும் கண் கலங்குறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வரம் கிடைக்கும்? நீங்கள் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சுக்கணும். நீங்கள் ரொம்ப நல்லவர். உங்களுக்கு எந்தவித கெடுதலும் நடக்கவே கூடாது. நீங்கள் வந்துட்டு என்னால் இப்படியே தனியாலாம் இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு இறந்த பிறகு நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, என்ன தீபா இப்படி பேசுகிறீங்க? அமைதியாக இருங்க அப்படின்னு. ஆனால் தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், நான் போன பிறகு கண்டிப்பாக நீங்கள் எந்தவித கல்யாணமும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் போன பிறகு நீங்கள் கல்யாணம் பண்ணணும், ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா, அப்படியெல்லாம் பேசாது தீபா, அமைதியாக இரு அப்படின்னு. ஆனால் தீபா சொல்கிறாங்க, சார் நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட கையை பிடிக்க, அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நீ தான் இந்த வீட்டோட மருமக, கண்டிப்பாக வேறு யாரும் இல்லை, உனக்கு எதுவும் ஆகாது, நீ வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தீபாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட. ஆனால் தீபா சொல்கிறாங்க, என்னால் ஹாஸ்பிட்டல் வர முடியாது, நான் கண்டிப்பாக உயிர் பொழைக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இவ்வளோ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து செக் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார்? நர்ஸும் அந்த டாக்டரும். என்ன கதைப்பா. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக தீபாவோட கையை பிடிக்கிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாங்க. கார்த்தியும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ தீபா சத்தியம் பண்ண அடுத்த செகண்டே தீபாவோட உயிர் பிரியுது. இதை பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அபிராமி வந்துட்டு தீபா தீபா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா அக்கா அக்கான்னு வாய் நிறையா கூப்பிடுவியே, இப்போ இனிமேல் யார் என்னை அக்கா அக்கான்னு கூப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. இன்னொரு பக்கம் மைதிலி சொல்கிறாங்க, தீபா ஆரம்பத்தில் நான் உன்னை புரிஞ்சிக்கல, ஆனால் அதுக்கப்புறம் உன்னோட நல்ல குணத்தை பார்த்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் நான் உன்கிட்ட அவ்வளோ கடுமையாக நடந்துக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிரு தீபா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி வந்துட்டு தீபாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அருண் சொல்கிறாரு, தீபா இத்தனைக்கும் காரணம் அந்த ஐஸ்வர்யா தான். ஆரம்பத்திலேயே நான் ஐஸ்வர்யாவை கண்டிச்சிருந்தா இந்த பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அவள் திருந்திட்டா அப்படின்னு நினச்சிதான் நான் இத்தனை நாள் அவளுக்கு வந்துட்டு டைம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அவள் எனக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை கொடுப்பான்னு நான் நினைக்கல. இப்போ அவளை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவள் பண்ண தப்பு இப்படி குடும்பத்தை பாதிக்குதே அப்படின்ட்டு அருண் அழுகிறாரு. ஆனந்த் சொல்கிறாரு, ஆரம்பத்தில் நான் தப்பான பாதிக்கு போகும் பொழுது நீங்கள் தான் எடுத்து சொல்லி என்னையும் மீனாட்சியையும் மறுபடியும் ஒன்று சேர்த்து வச்சிங்க. அப்படி ஒன்று சேர்த்து வச்சதுனால தான் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்துட்டு கண் கலங்குறாரு. அபிராமி சொல்கிறாங்க, தீபா இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கா, ஆனால் அவளை தான் நம்ம புரிஞ்சிக்காம இருந்திருக்கோம் அப்படின்ட்டு அபிராமி கண் கலங்குறாங்க. அப்போ சக்தி வந்துட்டு நேராக அந்த சிஸ்டர் கிட்ட, சிஸ்டர் என்ன சிஸ்டர் இப்படி ஆகிடுச்சு, தீபா மேடம் நல்லபடியாக பாட்டு பாடுவாங்க, அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு, இனிமேல் தீபா மேடத்தை பார்க்க முடியாதா, தீபா மேடம் இத்தனை நாளும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்துட்டு அழுகுறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, சாரி சக்தி, இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து லேட்டாக கிடைச்சதுனால தான் உங்ககிட்ட லேட்டாக கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. இந்த ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்துச்சுன்னா இன்னும் தீபாவை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்ல சக்தி சொல்கிறாங்க, டாக்டர் என்ன நடக்கணுமோ அதுதானே நடக்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாதுல்ல, தீபா மேடம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்குறாங்க. அப்கமிங் எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கான எபிசோடு இருக்கும். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கார்த்திக் தீபா சீரியல் சீசன் 2வும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சீரியலில் வந்துட்டு ரேவதி அப்படிங்கிறவங்க தான் கார்த்தியோட ஜோடி. ஒரு கிராமத்து ஸ்டைலில் காமிச்சிருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு செம்ம மாசாக இருக்கார். கார்த்தியோட இந்த கெட்டப்பை தான் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தோம். கார்த்தியோட மாஸ் தனத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கார்த்தியோட கேரக்டரும் அமைஞ்சிருக்கு. ஸோ கார்த்திக்கு வில்லியா மகா அப்படிங்கிற கேரக்டர் வந்திருக்காங்க. ரேவதி தான் ஹீரோயின். இன்னும் 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ கதை வந்து எப்படி அமைய போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.